இன்றைக்கி கருவேப்பிலை, கொத்தமல்லி கீரை, எலுமிச்சை இலை எல்லாமே சேர்த்து துவையல் அரைக்க போகிறேங்க. எப்படி அரைக்கிறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எலுமிச்சை இலையும் எங்கள் மரத்துலேருந்து பறித்த எலுமிச்சை இலை, கொத்தமல்லி கீரை எங்கள் தோட்டத்தில் இருந்தது, கருவேப்பிலையும் எங்கள் தோட்டத்தில் இருந்து எல்லாத்தையும் பறித்து ஒரு துவையல் அரைக்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. துவையல் அரைக்கிறதுக்கு வேணுங்கிற பொருள்லாம் போட்டு வறுத்துக்கலாங்க. கடுகு ஒரு ஸ்பூனு, வெந்தயம் ஒரு ஸ்பூனு, கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, உளுந்து 2 ஸ்பூனு, மல்லி விதை போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும், மல்லி விதை 1 ஸ்பூனு, மிளகு 1 ஸ்பூனு, காஞ்ச மிளகா ஒரு 15 எடுத்துருக்கேன், பூண்டு 2 கட்டி, புளி எலுமிச்சம்பழம் அளவுக்கு 2 எலுமிச்சம்பழம் அளவுக்கு எடுத்துருக்குறேன், இஞ்சி கொஞ்சம். இதெல்லாம் வந்து எண்ணெயில் வதக்கணும். இதெல்லாம் வெறும் தான் வறுக்கிறேன். அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு வானல் அப்படியே ஒரு வறுவறுத்துலாம். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். இஞ்சிக்கும் பூண்டு புளி மட்டும் எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலாம். இதுக்கெலாம் எண்ணெய் ஊற்றாத அப்படியே வறுத்துக்கலாம். இதுக்கெலாம் எண்ணெய் ஊற்றி வறுக்க மாட்டாங்க, எண்ணெய் ஊற்றாதான் வறுக்கணும். பாருங்கள், படபடன்னு சவுண்டு கேட்குது. வெந்தயம் எல்லாமே வறுந்துச்சு. இப்போ வந்து மிளகாயை போட்டுக்கலாம், காஞ்ச மிளகா. இஞ்சி பூண்டெல்லாம் எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாம், வதக்கிக்கலாம். அதெல்லாம் அதாங்க. 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றியாச்சு. அதில் வந்து இஞ்சியை போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி நல்லா வதங்கினது, அடுத்து பூண்டு புளியும் வதக்கிக்கலாம். பூண்டும் போட்டாச்சு. பூண்டு வதங்கினதும் புளியை போட்டுக்கலாம். வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பூண்டு வதக்கினதுலேயே எலுமிச்சையும் போட்டு வதக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு. அடுத்து கருவேப்பிலை கொஞ்சம் இருக்கலாம், அதை போட்டு வதக்கிக்கலாம். எலுமிச்சை இலையும் போட்டு வதக்கி அரைச்சோம்னாக்க சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. அது இல்லாத பித்தம் மயக்கம் இதெல்லாம் வந்து உள்ளவங்களுக்கு இந்த எலுமிச்சை இலை துவையல் இதில் கலந்து போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து மல்லி போட்டு வதக்கிக்கலாம். அதுலேயே அவ்வளோதாங்க. மல்லிக்கீரை எல்லாமே வதங்கிடுச்சு நல்லா. இதை வந்து ஃபேனில் ஆற வச்சுட்டு அப்புறம் நைஸாக அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. பெருங்காயத்தையும் போட்டு ஒரு வறுத்துக்கலாம். ஆறிடுச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு இதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டுட்டு அப்புறம் இதையும் போட்டு அரைச்சிக்கிட்டு அப்புறம் மல்லி இலையை போடலாம். கல் உப்பு கொஞ்சம் போட்டாச்சு. அவ்வளோதான். காந்தது அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. புதினா, கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து துவையல் அரைச்சாச்சு. சூப்பராக இருக்குதுங்க. புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா கொஞ்சம் தோர்ப்பு தன்மையும் கொஞ்சம் லைட்டாக கசப்பு தன்மையும் இருக்கும் அந்த எலுமிச்சை இலைலாம் சேர்க்கறதுனால. அதனால் வந்துட்டு புளி கொஞ்சம் அதிகமாக சொன்னால் சூப்பராக இருக்குதுங்க. நீங்களும் இது போல் அரைச்சி சாப்பிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.